தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் இப்போ வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வராங்க. இந்த மாதிரி வருமான வரித்துறையினர் தலைமை செயலாளர் வீட்டில் சோதனை மேற்கொள்வது இதுதான் முதல் முறையா? இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்குதா? முன்னாடி நம்ம ஊர்ல நடைபெற்றதே இல்ல. அது ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். பீகார்ல ஒரு முறை நடந்ததா ஞாபகம் இருக்கு. இந்த கால்நடை தீவன ஊழல் வழக்குல நடந்த மாதிரி ஞாபகம் என்னால உடனடியா உறுதிப்படுத்த முடியல. ஒரு ஒரு ஞாபகம் இருக்கு. அங்க அரசு துறையில பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் ஐக்கிய ஜனதா தள கட்சியில அவருடைய காலத்துல இந்த கால்நடை தீவன ஊழல் வழக்கு நடந்த போது அதற்கு பிறகு இந்த ரைடு நடந்ததா நம்முடைய ஞாபகம். அதை நம்மளால இன்னும் உறுதியா சொல்ல முடியல. பட் இப்போ இது ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான மூவா இருக்குது. நிறைய செயலர்கள் முன்னாடி நடந்திருக்கு. நம்ம இல்லைன்னு மறுத்த முடியாத மாதிரி ஹரியானால இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு முறைகள் நடந்த போதும் சரி, இங்க மத்திய பிரதேசத்துல வியாபகம் நடந்த போது நிறைய அரசு துறையுடைய செயலர்களும் சேர்ந்துதான் ரைடுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. வழக்கு வாய்தாக்களை சந்திச்சிருக்காங்க, நீதிமன்றத்துல நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது ரொம்ப சிக்னிபிகன்ட் கேஸா, ரொம்ப வித்தியாசமான ஒரு நிலைமையா நம்ம பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருந்தவர் திரு ராம்மோகன் ராவ் அவர்கள், ஞானதேசியன் அவர்கள் திடீரென்று மாற்றப்பட்டு அவர் நிதித்துறை செயலராக இருந்தாரு. அவர் தலைமைச் செயலராக மாற்றப்பட்டாரு. ஞானதேசியன் அவர்கள் நிதித்துறை செயலர் தலைமைச் செயலர் ஆக்கி தலைமைச் செயலர் மாற்றப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு ராம்மோகன் ராவ் வந்தார். அவருடைய நியமனத்திலேயே கணக்கின் உடனே சில விமர்சனங்கள்லாம் வழக்கம் போல எழுந்தன. இந்த மாதிரி ஒரு சீனியர்கள் எல்லாம் விட்டுட்டு சூப்பர் சீட் பண்ணி அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்சிக்கு வேண்டப்பட்டது. அதுல ஒன்றும் வியப்பு கிடையாது. ஆட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் தலைமைச் செயலராக நியமிப்பாங்க. அது எல்லா ஆட்சியிலுமே வளர்ந்துகிட்டு இருக்க விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இந்த நிலைமை இருந்துகிட்டே இருக்குது. மூத்த அதிகாரிகளை ஓரந்தள்ளி கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2வது 3வது நிலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைமைச் செயலராக நியமிக்கப்படுறது முன்னாடி நடந்திருக்கு. அது போலதான் இவருடைய நியமனம் கூட இருந்தது நம்ம சொல்ல முடியும். இந்த ரைடு ரொம்ப சீக்கிரம் நம்ம செய்தியாளர் ராமச்சந்திரன் சொன்னது போல நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த டிமானிட்டைசேஷன் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுங்கிறதுக்கு பிறகு மத்திய அரசு பயங்கர விஜிலண்டா பல காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கோவால பேசும்போது சொன்னாரு, இதோட என்னுடைய அறிவிப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய அதிரடி விஷயங்கள்லாம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நரேந்திர மோடியை தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி பல விஷயங்கள் தொடரும் அப்படிங்கறதுக்கான அடையாளம் தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நடந்தா நீங்க கவனிச்சிருக்க முடியும். திரு ரெட்டி அவர்கள், திரு சேகர் ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு ரைடுக்கு உள்ளானாங்க. அவர் ஒரு தொழிலதிபர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல அவர் அரங்காவலராகவும் கூட இருந்தாரு. அது மாதிரி ஆட்சியாளர், அவர் அதிமுக உறுப்பினராக இருந்தாரு. ஆட்சியாளர்கிட்ட நெருக்கமா இருந்ததாக சொல்லப்பட்டதும் உண்டு. சோ அவருடைய வீட்டுல ரைடு போனது 120-130 கோடி ரூபாய்க்கு மேல ரொக்கமும் 140 கிலோவுக்கு மேல தங்கமும் அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி ரூபாய் வரைக்கும் புதிய 2000 ரூபாய் தாள்களும் இருந்ததா சொல்லப்பட்டது. அதோட அந்த புதிய 2000 ரூபாய் தாள்களுடைய எண்ணிக்கையால் உத்தரவாதமா சொல்ல முடியல. பட் மோர் தென் 10 crores நிச்சயமா சொல்ல முடியும். ஒரு பெரிய அளவிலான அமௌண்ட் இருந்ததை பார்க்க முடியும். பழைய தாள்கள்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட அட்டைப்பட்டியில வச்சிருந்ததை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு 3-4 நாள் சென்னையிலையும் வேலூர்லயும் ரைடு போனாங்க. திரு ராம்மோகன் ராவ் வீட்டுல இன்னைக்கு காலையில இருந்து இந்த ஐடி நடந்துட்டு இருக்கு. அவர் மேல நமக்கு முதல் கட்ட தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. காலையில 5 மணிக்கு 5:15 ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதுல 5:15 அவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய டீம் அங்க இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல 2 அதிகாரிகள் அங்க இருந்து வெளியே வந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம செய்தியாளர்கள் கேட்ட போது அவங்க இதை உறுதிப்படுத்தினாங்க. ஆமா, ரைடு நடந்துட்டு இருக்கு, காலையில நடந்துட்டு இருக்கு, எப்ப முடியும் சொல்ல முடியாது, என்ன எடுத்திருக்கோம் என்னங்கிறத பின்னாடி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு வாய் மூலமா தகவல் தெரிவித்தாங்க. வாய்வழி தகவல் தெரிவித்தாங்க. நம்ம அந்த ரைடு நடந்துட்டு இருக்குதான் நம்மளால உத்தரவாதப்படுத்த முடியுது. அவர் மேல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பூர்வாங்க தகவல் படி, ஒரு பிரிலிமினரி தகவல் படி நம்ம இதுல இவர் மேல குற்றச்சாட்டு இருக்குதா அப்படின்னு என்னால உத்தரவாதப்படுத்த முடியல. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப வேகான தகவல் படி, ஒரு முதல் கட்ட தகவல் படி அவருடைய மகன் சேகர் ரெட்டியோடைய தொடர்புல இருந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க. தொழில தொழில் ரீதியான பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரு ராம்மோகன் ராவுடைய மகன் இருந்திருக்கலாம் சொல்றாங்க. திரு சேகர் ரெட்டி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தினுடைய நீட்சியாக இந்த சோதனை இருக்குதுன்னு சொல்றாங்க. இது நம்மளால இன்னும் உத்தரவாதப்படுத்த முடியல அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பதிவு பண்ண விரும்புறேன். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி சேகர் ரெட்டி அவர்களுடைய வீட்டில் நடந்த ரெய்டின் மூலம் தொடர்ச்சியாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் நீட்சியாக இந்த சோதனை நடத்ததா சொல்றாங்க. இதுல இவர் மேல நேரடியான குற்றச்சாட்டு இது இருக்கிறதா இது வரைக்கும் நம்ம இன்னும் உறுதிப்படுத்த முடியல.
இவர் ராம்மோகன் ராவுடைய மகன் வந்து அங்க அதுல தொடர்புல இருந்திருக்கலாம், திரு சேகர் ரெட்டியோட தொடர்புல இருந்திருக்கலாம், அவர் வந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா தான் இந்த நடவடிக்கை இருக்கும்னு தகவல் வருது. நம்ம வருமான வரித்துறையிட்ட கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் 600 பீப்புள் வந்து பல இடங்கள்ல, இது ராம்மோகன் ராவ் வீட்டுல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல அந்த ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்மேட் மாதிரி எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு போயிருக்காங்க. கூடுதலான டீம் வந்து இன்னொரு அதிகாரிகிட்ட பேசும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக ஃபுல் ஃபிளட்ஜ்ல வந்து புது டீம்கள்லாம் உருவாக்கப்பட்டு அண்டை மாநிலங்கள்ல இருந்துலாம் அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டு இவங்க என்னென்ன யார் யாருக்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் ரெய்டு நடத்தலாம், எங்கெங்கெல்லாம் இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட 600 பேர் கொண்ட டீம் வந்து முழுமையா இயக்கப்பட்டிருக்கு. இது வந்து கமிஷனர் லெவல்ல இருந்து கீழே கூடிய இன்ஸ்பெக்டர் லெவல் வரைக்கும் வந்து முழுமையா நடந்து கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இந்த ரயில விட சொல்றாங்க. இந்த ரைடு வந்து இப்ப போக நமக்கு தகவல் வரது முதல் கட்ட தகவலை நம்ம தந்தி டிவி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம நேரடியான விஷுவலையும் கூட நம்ம முதல்ல காட்டிட்டு கூட அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல திரு ராம்மோகன் ராவுடைய இல்லத்திலேயே நம்முடைய செய்தியாளர் அங்க இருந்து அங்க நேரடியான காட்சியில பிரத்யேக காட்சியில கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல நம்ம இந்த தகவலை முதல்ல கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள் வர இருக்கு நிர்வாகம் நம்ம கிடைச்ச அறிவுறுத்தல்படி கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இதுல இறங்கியிருக்காங்க. இப்ப ராம்மோகன் ராவ் தொடர்பான இடங்கள் மட்டுமே ஒரு 6-7 சொல்றாங்க. மற்ற இடங்களும் கூட அந்த இடத்தோட நிக்காம மற்ற இடங்களையும் கூட தொடர்ந்து சோதனை நடந்துட்டு இருக்கா சொல்றாங்க. 600 பேர் ஈடுபட்டு இருக்கா சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த மதியத்துக்கு மேல வந்து இன்னும் நிறைய பிரேக்கிங் செய்திகள் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து இந்த ரைடு வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கு. வருமான வரித்துறைக்கு வந்து இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. ஒரு சிட்டிங் ஆபீசர், ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அவருடைய என்ன சொல்ல போனா தலைமைச் செயலராகவே ஒரு மாநிலத்தை முழுமையா வழிநடத்தக்கூடியவராகவே இருக்கக்கூடிய இடத்துல ரைடு நடத்துறதுக்கு ஏதாவது சோதனைகளுக்கான பெர்மிஷன் ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் யார்ட்டையாவது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய யார்ட்டையாவது வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவுனா வந்து ஆளுநருடைய பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி இவருடைய வீட்டை தலைமைச் செயலருடைய வீட்டை நடத்துறாங்களே சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசராச்சு, அவர் வீட்டில் நடத்தலாமா அப்படின்னு அது நடத்துறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்டபோது அந்த மாதிரி நான் எதுவும் வாங்க தேவையில்லை. டைரக்டர் ஜெனரல் இந்த மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி வருமான வரித்துறை புலனாய்வுக்கான டைரக்டர் ஜெனரல் வந்து அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டா போதுமானதுன்னு சொன்னாங்க. இதுல நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலைல 5 காலுக்கு அவங்க போற வரைக்கும் தெரியாது. அங்க அட்ரஸ் மட்டும் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க. கவர்ல சீலிடப்பட்ட கவர்ல நீங்க எல்லாம் இங்க போங்க இங்க போங்கன்னு ஒவ்வொரு டீமா அனுப்பிவிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அணியா அனுப்பிடும் போது அதுல இவங்க எங்க போறோங்கிறதே பாதி பேருக்கு தெரியாம அந்த வீடுல போய் இறங்கின பிறகுதான் ஓகே இது இது வந்து தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவருடைய வீடுனே பல பேர் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்திருக்காங்க. இந்த மிஷன் காலையில 5:15 மணி நம்ம செய்தியாளர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டதுல காலை 5:15 மணில இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கலந்துட்டு இருக்காங்க. ராம்மோகன் ராவ் தொடர்பான வீடுகள்ல ஒரு 7 இடங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது அவருக்கு நேரடியான தொடர்பு இருக்கிறதா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அவருடைய மகன் வந்து திரு சேகர் ரெட்டியோட தொடர்புல இருந்திருக்கலாம் அப்படின்னு முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறேன். உறுதிப்படுத்தல. சேகர் ரெட்டி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் நீட்சியாக இந்த ரயில் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திரு பாண்டே, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள் அவர்களுடைய வீடுகள், இல்லங்கள் மற்றும் அலுவலகங்கள்ல மட்டுமே ரெய்ட் நடத்தப்பட்டு வந்த நிலையில இப்போ தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டுல இப்போ ரெய்ட் நடத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லைன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக நம்ம பார்க்க முடியுமா? ரேவதி, அது வந்து டூ ஏர்லி டு கமெண்ட் ஆன் தட். அது நம்ம வந்து இப்ப எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. அதுபோல் நம்ம வந்து எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாக தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபடி சொல்லுவாங்க சேகர் ரெட்டி அதிமுக காரரு, அதனால வந்து பாஜக அதிமுக அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக வந்து மன்னிக்கணும் பாஜக வந்து அதிமுகவுடைய கையை முறுக்க பாக்குது அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள்ல இந்த மாதிரி கடுமையா விவாதிக்கப்படுது. பட் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இன்னும் சொல்ல போனா சேலத்துல வந்து 20 லட்சம் ரூபாய் புது 2000 தாள் இருந்தது. பிஜேபி பிரமுகர் தான். அவர் கைது செய்யப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கிட்ட இருந்து விசாரிக்கப்பட்டது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டி சகோதரர்கள் வந்து திருமணம் ஆடம்பரமா நடத்தினாங்க. அவங்க வீட்டுல ஐடி ரைடு நடந்துச்சு. அவங்களும் பிஜேபி காரங்க தான். அமைச்சர் பெருமக்களா இருந்தவங்க அவங்க வீட்டிலேயே ரெய்டு நடந்துச்சு. ஸோ அவங்க பிஜேபி பிரமுகர்கள் தான். ஸோ இது வந்து பிஜேபி அதிமுக அந்த மாதிரி அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நவம்பர் 8க்கு பிறகு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுல ஒரு கடுமையான முனைப்புல மத்திய அரசு இருக்குது. அந்த கெடு தேதி டிசம்பர் 30க்குள்ள அந்த கெடு தேதி நெருங்கனால நிச்சயமா மத்திய அரசுக்கும் இன்னும் சொல்ல போனா இன் பர்டிகுலர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு, ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரியான ஒரு களநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நவம்பர் 8ல இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் இந்த 50 நாள்ல நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன சாத்தியமாச்சு, என்ன பலன் கிடைச்சது,
கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா, பயங்கரவாதம் நின்றுச்சா, கள்ள நோட்டு அழிஞ்சிருச்சா, இந்த புதிய 2000 தாள்லாம் வந்துருச்சான்னு நிறைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ரெய்டுலாம் வந்து அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஏன்னா எவ்வளவு இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது, எக்ஸ்டென்சிவா இப்ப வழக்கமாவே மாதந்தோறும் ஆண்டுதோறும் அவங்களுடைய வருமான வரித்துறையில புலனாய்வு பிரிவுன்னு தனியா ஒண்ணு இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று தனியா இருக்குது. அமலாக்க பிரிவுங்கிறது தனி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து வருவாய் வருமான வரியில புலனாய்வுத்துறைன்னு சொல்லிட்டு அதோடைய இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டே தனியா உண்டு, புலனாய்வு பிரிவினர்னே ஒன்று தனியா உண்டு. அவர்கள் வந்து அவங்களுடைய பல அதிகாரிகள் மூலமா டெலிபோன் டேப்பிங்ல இருந்து அவங்களுடைய இன்புட்ஸ்ல இருந்து லோக்கல் போலீஸோடைய சோர்ஸ்ல இருந்து இப்படி இப்ப கூட ஒரு நண்பர் சொன்னாங்க, இந்த பண நடமாட்டம் பத்தி வந்து லோக்கல் போலீஸ்ல இருந்து கிடைச்ச இன்புட்ஸ்ல தான் அவங்க அடுத்த கட்டமா டீல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த மாதிரி பல கட்டங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு சோர்ஸ் வந்து அவங்க இதுக்குன்னு இன்ஃபார்மர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, பேங்க்ல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்துகிட்டு வரக்கூடிய தகவல் மூலமா இது வந்து உறுதிப்படுத்திட்டு, ஆமா இங்க வந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களும் தேவையான பணமும் பொருளும் அந்த இடத்துல வந்து வருமானத்துக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பிரைமா ஃபேசியோட ஒரு பூர்வாங்க முகாந்தம் வந்து தமிழில் சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு பிரைமா ஃபேசியோட இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் தான் ரெய்டுக்கே போவாங்க. சிபிஐயும் ஐடியும் வருமான வரிசையும் சிபிஐ வந்து ஒரு ரெய்டு போறதுக்கு முன்னாடி பூர்வாங்க விசாரணைகள் ரொம்ப தெளிவா நடத்துறது அவங்களுடைய வழக்கம். அதன் அடிப்படையில் அந்த நடந்திருக்கும். இது வந்து பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டியதுல நிச்சயமா அந்த மாதிரி கமெண்ட் பண்ண படும் அப்படிங்கிறதுல வந்து மாட்டுக்கிறதுல அதிமுகவை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக மேல பாஜக வந்து ஒரு மறைமுகமான நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு அரசியல் தளங்கள்ல நிச்சயமா பேசப்படும். பட் நம்ம அப்படி பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு சம்பவம் மட்டும் நினைவுபடுத்தலான்னு பாக்குறேன். இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய 2ஆம் கட்ட ஆட்சியிலிருந்து வெளியேறின பிறகு நாங்கள் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெளியேறி விட்டோம், மத்திய அரசு வந்து வெளியேறிட்டோம் சொன்ன மறுநாள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல, திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவருடைய வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு நடந்துச்சு. மறுநாள் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த அறிவித்த 24 நேரத்துல ரெய்டு நடந்துச்சு. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா எல்லாருமே வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாங்க. இந்த மாதிரி முத நாள் வந்து இந்த மாதிரி கூட்டணி விலகினாங்க, மறுநாள் வந்து இந்த மாதிரி ஐடி ரெய்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பி சிதம்பரம், அப்ப நிதியமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்களே சொன்னார், ரொம்ப தவறான நேரத்துல நடந்த ஒரு விஷயம் சொல்லி சொன்னாரு. ஆனா வந்து என்ன முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா ஒரு வருமான வரித்துறை சோதனை நடத்துது அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல முடிவு நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. தொடர்ந்து பல முறை, ஒரு முறைக்கு 2 முறை அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு விசாரணை நடத்தி இதுல எந்த அளவுக்கு தகவல் இருக்கும் தெரிஞ்சு அதன் பிறகுதான் நடத்தப்படுறாங்க. சோ இது வந்து இன்னைக்கு நடத்தப்பட்ட ரைடுங்கிறது ஒரு நடைமுறை விஷயம் தானே தவிர இதற்கு முன்னாடி 10-15 நாட்களாவது அவங்க வந்து முழுமையா இன்புட்ஸ் எல்லாம் சேகரிச்சு அதுக்கு பிறகுதான் நடந்திருக்கும். இது பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டியது இல்லை.